உஸ்தாத் பீர் முகமது சதகி அஷரி அப்படிங்கிறவன் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும், இந்த இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஹதீஸை இன்னைக்கு கோட் பண்ணி அதை பேசியிருக்க. இது போல யாராவது இது வரைக்கும் நம்ம இந்தியாவை படையெடுத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டு அவுரங்கசீப்பு இவங்களையெல்லாம் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் கூட முற்றிலுமாக இஸ்லாமிய நாடாக மாறியதா இந்தியா அப்படிங்கிற கேள்வியோட அவன் இதுக்கு அதனால முதல்ல வெள்ளைக்காரர்கள் ஆண்டு முடிந்தவுடன் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியா ஹிந்து பாசிசவாதிகள் கையில் கொஞ்ச நாள் இருக்கும். அதன் பிறகு அது இஸ்லாமிய நாடாக மாறும், இஸ்லாமியர்கள் கையில் சேரும் அப்படின்னு சொல்லி சூசகம் சுப செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அவன் அதில் பேசியிருக்கான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பேக்ரவுண்டு அதை நம்ம பார்க்கும் பொழுது அவன் அந்த வீடியோ ஜேஎம்கே பயான் அப்படின்னு சேனல் அப்படிங்கிற ஒரு இதில் பேசியதாக அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கு. ஹிஸ்புல் புலூல் இளைஞர்கள் சேவை குழு அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தில் ஒரு குழுவை சமீபத்தில் தொடங்கி இருக்கிறதாக தெரிகிறது அவனுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது. அதை தவிர இவன் எங்கே இருக்கான், என்ன வேலை இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல் உஸ்தாத், அதாவது ராவல்துல் ஜன்னா மதரசா அப்படின்னு கம்பத்தில் பெண்களுக்கான மதரசா, அந்த பெண்கள் மதரசாவில் அவர் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியாக அதில் இருக்கலாமே. அதை தவிர அஷீபா ஸ்பிரிச்சுவல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னும் அவனுடைய ப்ரொஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் படித்தது எல்லாமே கம்பம் மற்றும் அந்த மதுரை அந்த பகுதிகளில் படித்ததாக தெரிகிறது. இதை தவிர பல இடங்களில் பேச்சாளராக அழைத்திருந்து இவர் போய் பேசியிருக்கிறதெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு. அதில் தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதோட கூட தொடர்பாக சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம் அப்படின்னு சொல்லி 3 அமைப்பும் இணைந்து ஒரு கூட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பில் போய் பேசிய வீடியோக்களும் பலது அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. இது நம்ம அடிக்கடி நான் இந்த விஷயத்தை சொல்லி வருகிறேன். அதாவது நான் உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய துலுக்கனோட ரியாக்ஷனரி இது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இது என்ன இங்கே பயங்கரவாதிகள் உருவாவதற்கு காரணமே இந்த ஹதீஸ் தான். ஏற்கனவே நான் பலமுறை ஸ்ரீ டிவியில் செய்திகள் சிந்தனைகளையும் சொல்லியிருக்கேன். இது தவிர தனியாக எதிர்வினை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் நான் அந்த ஹதீஸை நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கேன். எதை நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தாண்டா இவன் அவ்வளோ வெறும் பயங்கரவாதி ஆக்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை இதை அவன் பேசி இதோ பாரு எங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த நீங்கள் ஆரூடம் சொன்னதாக ஒன்று சொன்னீங்க. அதாவது வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் இங்கே ஹிந்து அடிப்படைவாதிகள் இங்கே ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் மீண்டும் இது துலுக்க நாடாகும். இது ஏதோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மௌல்வி சொன்னான்னு அந்த மௌல்வி இந்த ஆள் கோட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும், நான் உனக்கு சொல்கிறேன். அந்த காலத்திலிருந்து உங்க நபி சொன்ன காலத்திலிருந்து இன்னைக்கு வர இம்புட்டு பயிலுக படையெடுத்து வந்தீங்களேடா, ஒத்த நாளையாவது இந்த நாட்டில் உங்களால உருப்படியா ஆள முடிஞ்சதா? அடி உதைக்கும் அரிசி குருணைக்கும் பயந்து போற கூட்டம் உங்களை மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இல்லை. நீ முதல்ல தெரிஞ்சுக்கும், இந்த துலுக்கம் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் 100 வருஷத்துல அந்த நாட்டை துலுக்க நாடாக்குவோம். நீங்க இதுவரை 1000 சில்லற வருஷமா அந்த நாட்டுக்கு தொடர்ந்து படையெடுத்து உங்களால ஏன் இந்த நாட்டுக்கு துலுக்க நாடை ஆக்க முடியல அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் போராடுற டிஎன்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. முதல்ல அடி உதைக்கு உன் முன்னோர்கள் மாறி போயிருக்காங்க, என் முன்னோர் மாறல. அதனால உனக்கு இந்த நாட்டை நீ மாத்தலாம், நீ கனவு தான் காண முடியும். அந்த கனவை உடைக்கிறதுக்கு எப்படி செய்யணுங்க கூடியது என் டிஎன்ஏலே ஒளிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னும் இந்த நாடு ஹிந்துக்கள் பெரும்பான்மையான நாடாக இருக்கு. அதனால இந்த மாதிரி அவரு ஆரூடம் கண்டாரு, அந்த ஆரூடத்தை கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அபூ ஹுரைரா அப்படிங்கக்கூடிய ஒரு சொன்ன ஹதீஸில் இது வருது. அதை அந்த ஆள் சொல்லலை. அதில் நான் வேணா சொல்கிறேன், நான் அடுத்த இதில் அவர் வேணா திருத்திக்கட்டும். அபூ ஹுரைராவோட ஹதீஸில் அது வருது. அப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை நாங்கள் படையெடுத்து துலுக்க நாடாக்குவோம், இதுதான் எங்களது நோக்கம்னு ஒருத்தன் சொன்னதுக்கப்புறம் இதுவரை அவன் ஏன் கைது செய்யப்படவில்லை? அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம் அர்த்தம் தானே? அப்ப இந்த நாட்டில் உள்ள இந்துக்களை அழித்து நான் துலுக்க நாடு ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவேன்னு சொல்லக்கூடியவனை இதுவரை இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததின் காரணம் என்ன? இந்த சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு உண்டு, அதுல கொஞ்சம் பேரெல்லாம் ரொம்ப புத்திசாலி, ஹேட் ஸ்பீச் அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் அந்த ஹேட் ஸ்பீச்ல வராத. ஏன் இப்ப சுவமோட்டோன்னு ஒண்ணு சொல்லுவீங்களே அடிக்கடி, இப்ப உங்க கண்ணில் சுவமோட்டோ எல்லாம் படாதா? நுபுர் சர்மா பேசின மட்டும். நுபுர் சர்மா என்னத்த சொல்லிச்சு? அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, இப்படித்தாண்டா உங்க புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே அது ஹேட் ஸ்பீச்சா.
அதே புஸ்தகத்தில் இருக்கிறது இப்ப இவன் சொல்லியிருக்காங்க. அப்ப நூபுர் சர்மாவுக்கு ஒரு நியாயம், இந்த பயலுக்கு ஒரு நியாயமா? இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய புத்திசாலிகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ நீதிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கக்கூடியது உண்மைக்குமே இந்த நாட்டுக்கு ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏதோ இந்த துலுக்க பேசிட்டாங்கிறது நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. இதை காலங்காலமா இவன் இதைத்தான் செய்துக்கிட்டு வரேன். நான் தான் ஆதாரத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அதனால நீங்க ஏதோ ஒரு அமைப்பு நம்ம அங்க ஒரு 4 பயங்கரவாத அமைப்பை தடுத்தாச்சுன்னா நிற்காது. அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தமும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீக்கப்படும் வரை இந்த அடிப்படைவாத சிந்தனை என்பது வளர்க்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால இதோட சொல்யூஷன் அங்கதான் இருக்கு. இந்த சொல்யூஷன் இங்க இல்லை. இதைத்தான் பழைய ஷியா வக்ஃப் போர்டு சேர்மனார் இந்த ரிஸ்வி சொன்னாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க புஸ்தகத்துல இருக்கு, அதுதான் பயங்கரவாதிகளை உருவாக்குது, அதை முதல்ல நீக்குங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது சரிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது இந்த காலத்துல இருந்து இல்லை. இப்ப பாருங்க, தலக்கோட்டா யுத்தம், அதுலதான் விஜயநகரா கடுமையான தோல்வியை சந்திக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 2 துலுக்க பேரை பிடிச்சு வச்சிருந்தாரு. யாரு? ராமராயா. அதாவது சதாசிவராயா தான் ராஜா, நான் ராமராயா தான் டெக்னிக்கலா எல்லாம் ஆட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த 2 பயல்களும் துரோகம் பண்ணி தலக்காட்டா யுத்தத்துல ராமராயாவை போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப எல்லாரும் தாமெல்லாம் துலுக்க, நம்மெல்லாம் இந்த நாட்டு, இதே மாதிரியான ஹதீஸும் குரானும் தான் அவர்களை சொந்த ராஜாவுக்கு துரோகம் செய்ய வைத்தது. இன்னைக்கு நம்ம ஊர்ல திப்பு சுல்தான் கொஞ்சம் பேர் இழுத்துக்கிட்டு நடப்பான். இந்த திப்பு சுல்தான் இங்க இருந்து ஒரு லெட்டர் எழுதினான் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு. என்ன லெட்டர் எழுதினா அப்படின்னா, நீ அங்கிருந்து படையெடுத்துவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இஸ்லாம் சாம்ராஜ்யத்தை பண்ணுவோம், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதே ஹதீஸும் குரானும் தான் அன்னைக்கும் பிரயோஜனப்பட்டு. இதே வேலையை செய்யுங்கள். இப்படித்தான் ஜின்னா அறைகோல் கொடுத்தான். அதே ஜின்னாவுக்காக தமிழ்நாட்டில் அதை அப்படி ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுதான் இந்த காயிதே மில்லத்து. இதே அறைகோவல் தான் எங்க கொடுக்கப்பட்டது? கிலாபத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் மலப்புரத்தில் கொடுக்கப்பட்டது. காலங்காலமாக இதே ஹதீஸும் இதே குரான் வசனங்களும் தான் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு இந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்ட வந்தன. இன்னைக்கு இதே விஷயத்தை தான் இவனும் சொல்றான். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, ஜின்னாவால் இந்த நாடு பிளவுபட்டது, லட்சக்கணக்கான இந்துக்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, கொலைகள் நடத்தப்பட்டன. இதே வேலையை திப்பு சுல்தான் செய்தான். அவன் அப்பா எதிர்ந்து 7000 கோவில் அடிச்சான்னு மைசூர் கெசட்டியர்ல இருக்கு. அப்புறம் இந்த நாட்டுல அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள்லயும் இதே விஷயம்தான் நடக்குது. இப்ப இவனும் இதே பிரச்சாரத்தை பண்றான். அப்ப இதே பிரச்சாரத்தினால் இவ்வளவு நஷ்டங்கள் வந்தது, அதே பிரச்சாரத்தை இவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டுங்க கூடியது ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு தோணல? சரி, இவன் இதை மட்டும் செய்யல. நீங்க ஒரு 3 அமைப்பு பேர் சொன்னீங்க. தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத்து, சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன், சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம். பாலருங்கிற வார்த்தை சமஸ்கிருதமாச்சு, அதை நீங்க யூஸ் பண்ணலாமா? நல்லா கோச்சிக்க மாட்டாரு. சரி, பண்ணிவிட்டிய. இவனுக்கு 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கான்? 2024 எல்லா மதரசாக்களுக்கும்னு ஒரு யாத்திரை நடத்தியிருக்கான். இந்த எல்லா மதரசாக்களுக்கும் யாத்திரை நடத்திய இந்த அமைப்பு, நாங்க அதுல தாவான்னு அதுக்கு பேர் வேற சொல்றாங்க அந்த யாத்திரைக்கு. அதாவது விர்ச்சுவலி மதம் மாற்றக்கூடிய யாத்திரை. இந்த அமைப்பு இவரை பயன்படுத்தி இருக்கு. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சித்தாந்தத்துக்கு உடன்பட்டதுனாலதான் நீங்க அவனை கூப்பிட்டு வச்சிருக்கிய. நிச்சயமாக. அப்ப இவன் ஊரா போய் இந்த மாதிரி ஒரு மதமாற்ற வேலையை செய்திருக்கிறான். அப்ப இந்த அடிப்படைவாத கருத்து தமிழகத்துல எப்படி பரவி இருக்கு? அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த யாத்திரை எப்படி இந்த 3 அமைப்புக்குள்ள கொடியை வச்சு ஒரு சின்ன தமிழ்நாடு மேப்ல அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு கொடியை போட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வைங்க. நம்ம இதை சொன்ன உடனே அப்புறம் அதை அவங்க ரிமூவ் பண்ணவும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் தைரியம் எல்லாம் கிடையாது. அதனால அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியாக பிரச்சாரம் செய்வார். அப்ப இந்த தாவாவின் நோக்கம் என்ன? மதமாற்றம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த ஆள் இப்ப எங்க இருக்காரு? கம்பத்துல இருக்காரு. தயவுசெய்து இப்போ கம்பத்துக்கு போயாச்சு அப்படின்னா, கம்பத்துல நீங்க கேரளால இருந்து நீங்க உள்ள இறங்கி வர்றேன்னு வைங்க, ஆரம்பத்தில் உள்ள முதல் 2-3 வார்டு பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டி துலுக்க மட்டுமே தான் இருக்கு. அங்க இருந்து பல இடங்கள்ல இருந்து ஹிந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை செய்யப்பட்டு விரட்டப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமாக அந்த கம்பத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. லோகநாதன் என்பவருக்குள்ள வீட்டை பூந்து கூட தாக்கினார்கள். இது கம்பத்துல நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம அதை தொடர்ந்து என்ன கவனிக்கணும்னா, அங்க RSS அமைப்பை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் கூட தாக்கப்பட்டார்.
இதெல்லாம் கம்பத்தில் நடந்தது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த நேரத்தில் அதெல்லாம் நான் கவர் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன், வீடியோ எடுத்து அந்த இடத்துக்கு. உள்ளே போவதற்கு கூட நம்ம வந்து போலீஸ்காரங்க அனுமதிக்கலை. எப்படி போகணும்னு நமக்கு தெரியும்ல, நம்ம வேற இடத்துல போய் அந்த வீடியோலாம் எடுத்துக்கொண்டு வந்தோம். இதுவும் நடந்தது. அப்போ அன்னையிலிருந்தே கம்பம் வந்து ஒரு இது. அது எந்த மாவட்டத்தில் வருது? தேனி மாவட்டத்தில் வருது. இப்போ இந்த ஆள் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு பொம்பளை மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கிறார். இந்த தேனியிலேயே இன்னொரு இது இருக்கு, முத்துத்தேவம்பட்டிங்கக்கூடிய ஒரு இடத்துல அறிவகம்னு இன்னொரு ஒரு மதம் மாறியவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு இருக்கு. அந்த முத்துத்தேவம்பட்டி அறிவகம் என்னன்னா, நம்ம ராமலிங்கம் கொலை, பல குண்டுபிடிப்பு கேஸுகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவகம். அது பிஎஃப்ஐ என்ற பெயரை டைரக்டா யூஸ் பண்ணல, அதனால அதுக்குள்ள சீல் வச்சதை வந்து மாத்துன்னு சொல்லி நம்ம நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய மனசு நம்ம நீதிமன்றங்களுக்கெல்லாம். அதாவது அப்படியே அந்த ஏக்கரத்தான் விரியுது மனசு. அதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு பிரின்சிபால் இருந்தார். அந்த பிரின்சிபால் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். ஒவ்வொரு ஊர்ல எங்களுக்கு இவ்வளவு ஆட்களை நீங்க இந்த 1.5 மாசத்துல மதமாற்றம் செய்த உதவியதற்கு நன்றி. அந்த பிரின்சிபால் அந்த லெட்டரோட காப்பி என்கிட்ட இருக்கு, நான் ஏற்கனவே அதை வெளியிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆளும் இந்த ஒரு மதரசாவுக்கு பிரின்சிபல், இவங்களும் தாவா யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பல இடங்கள்ல பேசக்கூடியவருக்குள்ள மதரசால இவர் என்ன பாடம் கற்றுக் கொடுப்பாரு, என்ன சொல்லி கொடுப்பாரு? அந்த குழந்தைகளை இவங்க எப்படி வளர்ப்பாங்க? இப்ப கோவை அரபிக் கல்லூரி பிரச்சனை வருது. இவ்வளவு பிரச்சனை வந்த உடனே ஐயோ அந்த கல்லூரிக்கு எதிராக இப்படி செய்கிறார்களே, எப்படி செய்கிறார்களே, ரைட்டு. இப்ப பாருங்க முத்துத்தேவம்பட்டி, இதை இப்ப இந்த மதரசா ஏற்கனவே இந்த கோவை அரபிக் கல்லூரிக்கு அன்னைக்கு முட்டு கொடுத்த ஜவாஹருல்லா, இவர் பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில இருந்தாரு. பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து பிலால் பிலிப்புங்கக்கூடிய சர்வதேச பயங்கரவாதியால் தொடங்கப்பட்டது. இப்ப இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு கீழே 40-50 அரபி கல்லூரிகள் இதெல்லாம் அவங்களோட கோர்ஸை ரன் பண்றான். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இதை நம்ம நாட்டில் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியோட 2 தமிழ்நாடு அரசுக்குள்ள பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. அது யாருக்கா தெரியுமான்னா, ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகம், இன்னொன்று மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். பிலால் பிலிப்புங்க கூடியவனால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பிலால் பிலிப்புக்கு பல நாடுகளுக்குள்ள, பாகிஸ்தானுக்குள்ள கூட பிலால் பிலிப்புக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு பயங்கர மத அடிப்படைவாதத்தை சொல்லி கொடுத்தா அங்க சாதாரண அரசு இருக்க முடியாதுன்னு பயந்து சொல்லக்கூடிய பயங்கரவாதி. அவனுக்குள்ள பல்கலைக்கழகத்துக்கு கூட யாரிடா எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்து இன்னும் அது ஒரு விசேஷமான பல்கலைக்கழகம். ஏன்னா இந்திய இராணுவத்தையும் இந்த காவல்துறையினரையும் ரேபிஸ்ட், லூட்டர்ஸ் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ஏன்னா வாக்கிங் வித் காமரேட்ஸ்னு அருந்ததி ராய் எழுதின புஸ்தகத்தை சிலபஸில் வைத்த பல்கலைக்கழகம். ஔவையாரை கேவலமாக உருவப்படுத்தின பாடத்தை வைத்த பல்கலைக்கழகம். ஸோ அவன் இந்த யூனிவர்சிட்டி கூட இல்லாமல் வேற எந்த யூனிவர்சிட்டி கூட அவன் வந்து எம்ஓயு போடுவான். நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நாட்டில் உள்ள இந்த லட்சணத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கவர்னர் எல்லாம் இருக்கக்கூடாது, முதல்வரே அதில் வந்து விசியா இருக்கணும். இன்னும் வேற அற கண்ட்ரோல்ல இருக்கும்போதே இவ்வளவு அராத்து பண்றான்னா, இவன் கண்ட்ரோல்ல முழுசா போயாச்சுன்னா இந்த பல்கலைக்கழகங்களோட நிலைமை என்ன ஆகும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ எல்லா மதரசாக்களும் இவர்கள் தொடர்புல வரக்கூடிய சாதாரண எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன லட்சணத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுல சில சிலபஸ்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஓட்டோமன் எம்பையரை பத்தின வரலாறெல்லாம் இருக்கிறது. செமஸ்டர்ல எலக்டிவ்ல வந்து ஓட்டோமன் எம்பையர்லாம் எலக்டிவா வருது. அப்ப அவனுக்கு வந்து கிலாஃபத்துக்கு ஆதரவு போராட்ட மனப்பான்மை இல்லாம என்ன வரும்? கோர்ஸை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து இவருக்குள்ள பேச்சை பார்க்கணும். இந்த விஷயம் தான் எல்லா இடத்துலயும் சிலபஸா இருக்கு. அப்ப இந்த நாட்டை படையெடுத்து வரணும், இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதரசாக்கள் தமிழகத்தில் இயங்கி வருகிறது. இதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த அரசு என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லை வேற எங்கிருந்தாவது நிர்வகிக்கப்படுகிறது? அப்ப இது வந்து தேசத்துக்கு விரோதமான செயலாக கருதப்படுமா, கருதப்படாதா? தேச விரோதம். சரி, இந்த யாத்திரையோடைய பிரச்சாரம் இது இவங்க மட்டும்தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா 4-5 காலேஜ் தான் இப்போ தெரியும். இப்போ லேட்டஸ்டா பாருங்க,
இப்போ என்னடான்னா நம்ம திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. ஷவுக்கத் அப்படிங்கிறவர் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ஆற்காடு இளவரசர் இருக்கார்ல, நம்ம ஊரில் நம்ம என் ராம், கமலஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹார்மனி இந்தியான்னு ஒரு அமைப்பு நடத்துவாங்க. இந்த கமலஹாசன் என் ராமுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள்லாம் சேர்ந்தானே இந்த அமைப்பு நடத்துறிய, அதில் அவங்க ஒரு டைப் ஆஃப் துலுக்கர்களாம், அவங்க ஃபாலோ பண்ணுறது அவ்வளோத்தையும் இப்போ மாற்றி தடுத்து வேற சிஸ்டத்தை உள்ள புகுத்தி கொண்டு இருக்குது இந்த ஆற்காடு இளவரசர் குடும்பம்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ லேட்டஸ்டா. ஏண்டா உங்க துலுக்க மதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவோடையே உன்னால ஹார்மோனியஸா இருக்க முடியலையே, நீ அப்புறம் எதுக்கிட்ட இந்தியாவுக்கு ஹார்மோனியை பத்தி பேச வர? திருமாவளவன் வேற, உலகத்துல சகோதரத்துவத்தையும் எல்லா சமத்துவத்தையும் சொல்றது இஸ்லாம். முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வை. அவங்க ஏதோ ஒரு முறை, அவங்க ஏதோ ஒரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை அவ்வளவுத்தையும் இப்போ இவ வந்து நிப்பாட்டி விட்டாகலாம். ஏன்? இந்த மசூதி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்குள்ள கண்ட்ரோல்ல வருதான். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, மன்னராட்சி இந்த நாட்டை விட்டு போயிடுச்சு இல்ல, வேற ஹிந்து ராஜாக்கள்ட்ட இருந்து புதுக்கோட்டை ராஜா அரண்மனையை நீங்க பிடிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் ஆக்கி புட்டிய, ஒவ்வொரு ராஜாட்ட இருந்து நீங்க எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டே அரசாங்கம். ஏன்டா அப்ப இப்போ இந்த ஆற்காடு ராஜாக்குள்ளதை மட்டும் நீ ஏன்டா அவங்க கையில வச்சிருக்க? அது நீ நியாயத்துக்கு பிடுங்கி இருக்கணும்ல. ராஜராஜன் கிட்ட அவன் பரம்பரை இருந்தாலும் நாங்கள் தஞ்சாவூர் கோயிலை நாங்கள் கொடுக்குறோங்கிறான். சரியா? இப்போதான் இவன் இல்லையே, ஏன்னா நீங்க தான் வந்தாச்சு, இப்போதான் ராஜாவே இல்லையே, ராஜா இல்லாத நேரத்தில் எப்படி நாம் கொடுக்க முடியும் கேட்குறீங்கல்ல. இப்போதான் ராஜா முறையே இல்லையே, அப்புறம் இவர் எங்க நவாப்பு, இப்போ மட்டும் அவன் கண்ட்ரோல் ஏன் இருக்கணும்? அது நீ அரசாங்கம் எடு. பாரம்பரியமா என்ன வழிபாடு அங்கே நடந்துகிட்டு இருக்கோ அந்த வழிபாடை நீ பாதுகாரு. அப்ப இது மட்டும் என்ன மத சொத்தா தனி சொத்தா? இப்ப அடுத்த கேள்வி வரணும்ல. அங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு முறையில கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, உனக்கு அந்த முடிவுல இருந்து நீ மாறிட்ட, நீ ஒரு பயங்கரவாத கூட்டத்தோட நீ சேர்ந்துட்ட. இப்ப அவ்வளவு பேரை நீ பயங்கரவாதி ஆக்குறிய. இப்ப அவங்க புகாரில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எங்க முறைப்படி உள்ள பயான் எல்லாம் இருந்துச்சு, இப்ப இருக்கிற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவனெல்லாம் இந்த மசூதியில வந்து இவங்க பயானுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள்லாம் இப்ப வந்து பயங்கரவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ எப்படி வந்து மூளைச்சலவை செய்து சாதாரண துலுக்கர்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள், அதுக்கு இந்த அரசாங்கங்கள் எப்படி துணை போகிறது, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையா இருக்காத? நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் ஏதோ ஒரு முறையில அவன் பாட்டு அங்க தொழுதுகிட்டு இருந்தானோ, எந்த ஹிந்துவும் அதை தடுக்கல. இப்ப யாரு தடுத்திருக்கா? இன்னொரு துலுக்கம் தானே தடுத்திருக்கேன். அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப துலுக்கனுக்கு யாரா எதிரி? அவங்களேதான். அவன் தானே எதிரி. பயங்கரவாதி தானே, இன்னொரு பயங்கரவாதி தானே எதிரி. அப்ப சாதாரண ஒரு துலுக்கனை யாரு பயங்கரவாதி ஆக்குறது? இந்த மாதிரியான ப்ரீச்சர்ஸ் தானே மாத்திரிய. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு போக்கு இல்லை. ஏன்டா இந்த மாதிரி அயோக்கியத்தனை நடக்குதுன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவனை பயங்கரவாதின்னு சொல்றது. ஹிந்துஸ் அந்த உண்மையை ஒரு ஹிந்து சொன்னான்னா அவன் பயங்கரவாதி. இந்த உண்மையை அவங்க குரூப்ல இருந்தே ஒருத்தன் சொல்லியாச்சுன்னா அவனை வந்து துரோகிங்கிறது. அப்போ இந்த நாட்டை படையெடுத்தாச்சுன்னா சொர்க்கத்துல இடம் அப்படிங்கக்கூடியதுதான் இது மைய கருத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டில் ஏன் இருக்க வேண்டும்? போலாமே பாகிஸ்தானுக்கு, போலாமே ஆப்கானிஸ்தானுக்கு, போலாமே பங்களாதேஷுக்கு. சிஏஏ சட்ட திருத்தம் வந்தோடனே ஏன்னாண்டா நீங்க எதிர்க்கணும்? உங்களுக்கு தான் இந்த நாட்டில் வந்து துலுக்கனெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கிறீங்க, அப்புறம் ஏன்டா அந்த நாட்டில் உள்ள துலுக்கம் இந்த நாட்டுக்கு வரான்? அப்ப இந்த நாட்டு துலுக்கெல்லாம் அங்க போயிருக்கணும். ஏதாவது துலுக்கம் இங்கிருந்து போனானா? இல்ல, ஒரு துலுக்கம் போறான் பாம்பு வைக்க ட்ரைனிங்கு போயிட்டு திருப்பி வந்து குண்டு வைக்கிறான். இதுக்கு தான் போறான். ஆனா ஒரு பயலும் இங்க உள்ள ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு பயலும் போல. அங்க உள்ள பயலுக்கு தான் திருட்டுத்தனமா இந்த நாட்டுக்குள்ள வரான். ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் பர்மால ரோஹிங்கியா துலுக்கணும் வரான். ஏன்னா இந்த நாட்டுல தான் துலுக்கனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்புறம் ஏன்டா அவன் இங்க வரணும்? அவ்வளவு கொடூரமான நாடு நீங்க தானே சொல்லிவிட்டிய. அப்ப நீங்க தாண்டா இங்க இருந்து அங்க போயிருக்கணும். அப்ப இங்க வந்து நீ என்ன பண்ற? இந்த நாட்டை ஒழிக்கணும்னு வர. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துலுக்கனும் இது ஒரு டெமோகிராபிக் இன்வேஷன். ஏன்னா இந்த சித்தாந்தத்தை ஒருத்தன் ஏத்து இந்த நாட்டுக்குள்ள வரான்னா அவன் என்ன பண்ண போறான் இந்த நாட்டுல அடுத்தது? அப்ப பட்டவர்த்தனமாக ஒருத்தன் அறிவிச்சு சொல்றான், இந்த அறிவிப்புக்கு அப்புறமும் இவன் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யும் அரசு. ஏன் இதுவரை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு இடையில கேட்டாச்சுன்னா ஒருத்தர் இருக்காரு,
ஒரு மத்திய உள்துறை அமைச்சர், அவர்கிட்ட போய் கேட்ட, ஐயா தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கே, நம்ம போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும். வங்காளத்தில் இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும். சரி, அப்ப இவர் எதுக்கு இருக்காரு? நிச்சயமாக அந்த கேள்வி வருகிறது. கேள்வி வருது இல்ல? அப்ப உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பே கிடையாதா? அப்ப எல்லா இடத்துலயும் மாநிலத்தில் உள்ள ஆட்சி தான் முடிவு செய்யும் அப்படின்னா இப்ப நீங்க எதுக்கு மந்திரியா இருக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூ பண்ணணும்ல. இந்த நாட்டை பாதுகாப்புறது உங்க தானே, உங்க கடமை. அதனால நீங்க உள்துறை அமைச்சராக இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு எப்படின்னு சொன்ன ஒரு பேராபத்தில் இந்த தேசம் இருக்கிறது, பாராமுகமாக இருக்கிறது மத்திய அரசு, பயங்கரவாதத்துக்கும் பிரிவினைவாதத்துக்கும் ஆதரவாக மாநில அரசு இருக்கிறது. அப்போ ஹிந்துக்களை ஹிந்துக்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் அண்டர்லைனிங் மெசேஜாக நான் இந்த செய்தியில பார்க்கிறேன்.